இந்த காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் வண்ணம் அது கொண்ட ஒரு இது பண்ணி ரொம்ப அருமையாக இருக்காங்க. பவள வண்ணத்தில் ஒரு காளி, பச்சை காளி, பவளக்காளி என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த காளி பற்றிய நிறைய அற்புத தகவல்கள் நிறைய இருக்குங்க. இந்த தமிழ்நாட்டில் ஒரே நேர்கோட்டில் 3 காளி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது பாதாளத்தில் ஒரு காளி, பூலோகத்தில் ஒரு காளி, மேலோகத்தில் ஒரு காளின்னு 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான். இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த காளியை வழிபட்டாங்கன்னா அவங்களோட குலதெய்வத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத கண்கூட நிறைய நீங்கள் பார்க்கலாம். தில்லைக்காளி வந்து ஆகாச காளி, பாதாள காளி, தில்லைக்காளி 3 இதுவும் சேர்ந்தது தான் இந்த தில்லைக்காளி. இதுக்கிட்ட வந்து வேண்டுறது அத்தனையும் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட வேண்டியிருக்கோம். மேலும் இன்னும் இந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பஞ்சமுக பிரத்யங்கராங்கிறது ஒரு இடத்துல ஐயாவாடியில் மட்டும் ஒரு முகத்தில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பிரத்யங்கராகிறது பஞ்சமுகத்துலையும் இருக்குது. வராகியும் அதே மாதிரி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த கோயிலை வந்து மிளகா தீபம் எடுத்து சுற்றி 3 சுற்றி சுற்றி வந்தாங்கன்னா 6 காளியை பிரதிஷ்டை பண்ணி வரதா இருக்கும். ஒரு காளியை பிரதிஷ்டை பண்ணி வரும்போது அவங்களுக்கு பலன் உடனே கிடைக்கும். 6 காளியும் பிரதிஷ்டை பண்ணுறதுனால அவங்க நினச்ச காரியம் உடனே நடக்குங்கிறது ஐதீகம். ஒரு வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் அமாவாசைக்கு வந்து மிளகா தீபம் போட்டால் கண்டிப்பாக வேண்டுதல் நிறைவேறும். அமாவாசை தோறும் வரமிளகா தீப வழிபாடு, ஹோம பூஜைகள்லாம் நடக்கும். அதில் விசேஷமான மூலிகைகள்லாம் கலந்துண்டு வரமிளகா தீபம் ஏற்றி பிரதட்சணம் பண்ணி என்ன குறை வேணுமோ என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை சொல்லி தனக்கான குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த பரிகார பூஜையானது அமாவாசை தோறும் நடந்து வந்துட்டுருக்கு. பயன் அடைஞ்சவங்க பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு காரியம் சாதனை ஆகிருக்குன்னா காளிக்கு இளநீர், பன்னீர், பால், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல் இதை வந்துட்டு காளிக்கு முதல்ல வேகப்படுத்துதல்ங்கிற ஒரு நிகழ்வாக வரமிளகாயிலையும் அந்த காரியம் நமக்கு ஜெயமான பின்னாடி சாந்தப்படுத்தக்கூடிய அளவில் பௌர்ணமி அன்னைக்கு பூஜையும் 2 பூஜையும் நடக்கும். இங்கே பௌர்ணமி அன்னைக்கு சாந்தமான பூஜைகளாக சாந்தப்படுத்துவதற்காக மக்கள் பிரார்த்தனை நிறைவேறின பிற்பாடு இளநீர், பன்னீர், பால், தயிர் இதை போன்ற குளுமையான அபிஷேகங்கள்லாம் செய்து தயிர் சாதம், சக்கரை பொங்கல்லாம் நைவேத்தியம் பண்ணி பூஜை நடக்கும். அந்த காளியினுடைய தரிசனம் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக போயிருங்க. அவ்வளோ அருமையான ஒரு தரிசனம். இந்த நேத்திரங்களுக்கு கிடைத்த இந்த தரிசனம் நேத்திக்கடனுக்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு அற்புதமான காளியினுடைய தரிசனம் இந்த கோவிலில் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பார்ப்பவர்களும் பார்த்து மற்றவரிடம் பகிரவர்களும் கண்டிப்பாக கஷ்டம் தீரும்.